லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 19 lakhs, 2 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 30 lakhs. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன். நான் போறேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு தலைவர் கூட. ஃபர்ஸ்ட் ஷாட் தலைவர் கூட. அன்னைக்கு நைட் ஃபுல்லா காய்ச்சல். ஐ வென்ட் ஐ வாஸ் லைக் வணக்கம் சார் துஷாரா. ஐ வாஸ் லைக் ஹாய் 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 வணக்கம். உங்களுக்கு தெரியாம எப்படி சார்பட்டல் நடிப்பு பிரமாதம் அப்படின்னு. ஐ வாஸ் லைக் வாவ் சார். அந்த பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துச்சு சார் உங்களை பார்க்கறதுக்கு அந்த மாதிரியே சொன்னாங்க. கிட்ட வந்துட்டு ஏன் கண்ணா பயமா அப்படின்னு. சார் இல்லை சார் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் மரியாதையா அப்படின்னு. ஆமா சார் அந்த மாதிரி வில்லன்ட்ட பேசுவார்ல அந்த டோன்ல. என்னோட லைஃப்ல நடக்கிற ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நான் நோட்ஸ்ல எழுதி வைப்பேன். Wait, I'll show you the notes also. You can read this also. This was in the dubbing studio. படிக்கலாமா? Yeah. வா ராயில்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ சூப்பர். இந்த படத்துல சூப்பர்மா. இல்ல சும்மா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா உனக்கு. அடுத்த விஜய் அப்படிதான் சொன்னாங்க. What a day. நான் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் நீங்க ரொம்ப வம்பிழுக்கிறீங்க சார். வணக்கம் சார். ஆக்சுவலி எதுவும் பார்க்கலாம். நான் மட்டும் தான் அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி திரும்பினா இங்க ஒரு 10 பேர் சேர் போட்டு அதே மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு புத்தர் உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி அவர் உட்காந்துருக்காரு அழகா சாந்தமா. அண்ட் த மினிட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கம்ஸ் அண்ட் சே ஷார்ட் இஸ் ரெடி, ரெடியா போலாம் டப்புன்னு எழுந்திரிச்சு போவாரு. என்ன எனர்ஜி ஐ டோன்ட் நோ. ரெட் நோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். துஷாரா விஜயன் வணக்கம். வணக்கம். வேட்டையன் ஆன் ஸ்பாட் மூமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு. அது வந்து ஒரு சிலர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இப்போ ரக்ஷன் அவர்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எப்படியா பொறாமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. துஷாராக்கு ரஜினிகாந்த் சார் கூட அந்த காம்பினேஷன்ஸ்ல எனக்கு வந்து இந்த ராஜா சின்ன ரோஜா அந்த படம்லாம் இருக்குல்ல, KTVல எப்பயுமே ஸ்கூல் விட்டுட்டு வந்து ரகங்க சீரிஸ் எப்பயுமே ஸ்கூல் விட்டு வந்துட்டு அந்த மாதிரி படங்கள் தான். ராஜாதி ராஜா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டே இருப்போமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். அப்புறம் படையப்பா வந்து சும்மா அப்பெல்லாம் வந்து DVD பிளேயர்ல போட்டு படையப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் அருணாச்சலம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம். அண்ணாமலை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இருப்போமா. அண்ட் ஆல் ஆஃப் சடன் கட் சார் கூட நடிக்கிறேன் நான். ஐம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் ஞானவேல் சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டருக்கு பேசுகிறாங்க அப்படின்னு. அவரோட அடுத்த படம்னு சொல்கிறாங்க. என்ன படம்னு எனக்கு தெரியல. சாரோட ஆஃபீஸ்க்கு போனால் ரஜினி சார் படம் அப்படின்னு ஐ எம் கெட்டிங் டு நோ. என்னோட மேனேஜர் கூட வந்தாங்க. அவங்கள இந்த மாதிரி ரஜினி சார் படமா, எனக்கு அதுவே ஷாக்கு. அதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னோடனே தேசிங்க அமிதாப் பச்சன் சார் இஸ் தேர். இது என்ன இப்படியா அந்த மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் நான் போறேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு தலைவர் கூட. ஃபர்ஸ்ட் ஷாட் தலைவர் கூட. திருவனந்தபுரம்ல ஷூட்டிங்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக காய்ச்சல், சரியான ஃபீவர் எனக்கு. ஐம் நாட் ஈவன் எக்ஸாஜரேட்டிங். டிரெக்டர் ரூம்க்கு வந்துட்டு ஹி வாஸ் கிவிங் மீ த சீன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல். அண்ட் என்னம்மா பயமா இருக்கா அப்படின்றாரு. சார் எப்படி இருக்கு என்ன பார்த்தா ஐம் லைக் செம்ம ஸ்கேர்ட். நெக்ஸ்ட் டே ஐம் கோயிங் டு த செட். ரஜினி சார் வராரு ஒரு இனோவாவில், கார்லேருந்து இறங்குறாரு. ஹி வாஸ் வேரிங் அ க்ரோம் எல்லோ ஷர்ட். இறங்கி வராரு. நான் ஒரு ப்ளூ சாரி இல்லை, நான் வந்து ஆக்சுவலி என் ஃபோனில் நோட்ஸாகவே அன்னைக்கு டேட் போட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவர் என்ன பேசினார், என்னோட லைஃப்பில் நடக்கிற ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நான் நோட்ஸில் எழுதி வைப்பேன். ஸோ அன்னைக்கு அந்த நாள் நான் எழுதி வச்சுருக்கேன். அவர் என்ன சொன்னார், ஒரு பாஸ் எங்கே பண்ணார், அந்த ஃபுல் ஸ்டாப் கமாலேருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன் நான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அது திருப்பி எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. பட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் நோ. ஸோ நாங்கள் மானிட்டர் கிட்ட நின்றுருந்தேன். சார் வந்தார். வந்து எல்லாத்துக்கும் அவரோட ஸ்டைலில் வணக்கம் போட்டார். ஹி கேம், ஐ வென்ட் ஐ வாஸ் லைக் வணக்கம் சார் துஷாரா. ஐ வாஸ் லைக் ஹாய் 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 வணக்கம். உங்களுக்கு தெரியாம எப்படி சார்பட்டல் நடிப்பு பிரமாதம் அப்படின்னு. ஐ வாஸ் லைக் வாவ் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் வந்துட்டு சார் அந்த பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துச்சு சார் உங்களை பார்க்கறதுக்கு அந்த மாதிரியே சொன்னாங்க. ஹி வாஸ் லைக் கிட்ட வந்துட்டு ஏன் கண்ணா பயமா அப்படின்னு. சார் இல்லை சார் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் இவர். ஏன்னா எனக்கு அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகிட்டு இருந்தது. அண்ட் மரியாதையா அப்படி. ஆமாம் சார் அந்த மாதிரி இருந்தது. வில்லன்ட்ட பேசுவார்ல அந்த டோன்ல அந்த மாதிரி லைக் ஹி இஸ் ட்ரைங் டு லைக் சே வாட் இஸ் தட் யூ ஃபீலிங் அந்த மாதிரி.
then he just hugged me. அதுதான் அந்த சரண்யால லாஸ்ட் ஓ ஷாட் இருக்குல்ல, ஓகே. he hugged me and he said வாங்க வாங்க செமையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு he took me. ஆ போனா ஓகே ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஒரு 2 ஷாட்டா இருக்கும், இல்ல நான் இங்க நின்றுருப்பேன், சார் இங்க இருப்பேன். பார்த்தா இங்க நான் உட்காந்துருக்காரு. லைக் நான் இங்க ஒரு மரத்துக்கு அடியில ஒரு புத்தர் உட்காந்துருப்பாங்கல்ல, ஆ அந்த மாதிரி அவர் உட்காந்துருக்காரு அழகா சாந்தமா. he was like very peaceful. ஐ டோன்ட் நோ, நான் போறேன், போயிட்டு ஐ சாட் நெக்ஸ்ட் டு ஹிம். எனக்கு வேற நான் இப்படி உட்காரேன் இப்படி ஐ டோன்ட் நோ, இட் ஃபீல்ஸ் வெரி சரியல். இப்போ கூட அது நினைச்சாலே எனக்கு, ஏன்னா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு ரஜினி சார் தான். only. அது அது சான்ஸே இல்லை அந்த எனர்ஜி. அண்ட் அவர் பேசின விஷயங்கள், அவர் சொன்னதெல்லாம் நட்சத்திரம் நகர்கிறத பற்றி பேசினார். he said he is really fond of that film and he spoke about யூடியூப் வீடியோஸ் எல்லாம் என்னோடது பார்ப்பேன், இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். ஆ எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப வம்பளுக்குறீங்க. சார் வணக்கம் சார். ஆக்சுவலி இதையும் பார்க்கலாம் அவர். ஓகே ஸோ எல்லாத்தையும் ரொம்ப வம்பளுக்குறீங்க நீங்கள் அப்படின்லாம் சொன்னார். அண்ட் நம்ம சும்மா நடந்து மானிட்டருக்கு போனால் கூட இஃப் ஹீ சிட்டிங் ஹீல் கெட் அப் அண்ட் சேர் போடுங்க அப்படின்னு எனக்கு சேர் வர வரைக்கும் ஹீல் ஸ்டாண்ட். ஹீ நீட் நாட் டூ தட். அண்ட் ஷார்ட்டுக்கு நடுவில் வந்து சும்மா உட்காந்துருப்பாருங்க, சும்மா அப்படியே ஸ்டைலாக உட்காந்துருப்பாரு எப்படி. அண்ட் நம்ம தூரத்துலேருந்து அப்படியே we can just look at him. ஓகே சும்மா பார்த்துட்டு இருப்பேன் நான். அண்ட் the minute ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் comes and say ஷார்ட் இஸ் ரெடி, ரெடியா போலாம், டப்புன்னு எழுந்திரிச்சு போவாரு. என்ன எனர்ஜி! ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ் கெட்டிங் ஃப்ரம். அது என்ன ஓடிட்டு இருக்குன்னு கேட்டிங்களா? எனக்கு தெரியல. ஓகே நான் வந்து எப்படி சொல்றது, லைக் அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாருன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, யார் இப்படியும் போக மாட்டாங்க, யார் இப்படியும் வர மாட்டாங்க, செட்டே சைலண்டா இருக்கும். அது வந்து அவர் மேல இருக்க மரியாதை. ஓ ஓகே ஹீஸ் அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி இப்போ நான் மட்டும் தான் அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி திரும்பினா இங்க ஒரு 10 பேர் சேர் போட்டு அதே மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த சைடு ஒரு 10 பேர் சேர் போட்டு அதே மாதிரி பார்த்துருப்பாங்க. என் அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் அங்க வேலையே இருக்காது, ஆனா சும்மா வாழ்வானுங்க. லைக் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் அவர் வந்து ஆடியோ லான்ச்ல என்னை பத்தி பேசினதெல்லாம் வந்து இட்ஸ் சம்திங் தட் ஐ டு நாட் எக்ஸ்பெக்ட் வில் ஹேப்பன். எனக்கு அது ஒரு மூமெண்ட் இருக்கு. இப்போ ஆடியோ லான்ச்ல பேசினது ஒன்று இருக்கு, அவ்வளோ பேர் எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு, நான் ஏஜ் மென்ஷன் பண்ணிட்டப்ப அந்த ஏஜ்ல 1 ஹவருக்கு அவ்வளோ என்டர்டெய்னிங்கா வச்சுக்கிறது அப்படிங்கிற சாதாரண வெரி விஷயம். ட்ரூ. ஐ திங்க் நீங்க சொல்ல எனக்கு புரியுது. தேங்க்ஸ் டு எனக்கு அந்த மூமெண்ட்டை கூட்டு போனது. யா லைக் அவர் வந்து எப்படி சொல்றது, ஃபுல் ஆஃப் எனர்ஜி, த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹீ இஸ். எல்லாருமே சொல்றாங்க ஹீ இஸ் வெரி கைண்ட் அந்த மாதிரிலாம். ஆனா பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து அது எல்லாரும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னே அதனால தான் தெரியுது. அண்ட் ராயின் பார்த்துட்டு ஹி அப்ரிஷியேட்டட் மை பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஆக்சுவலி அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்காத விஷயங்கள் என் லைஃப்ல. அவர் வந்து ஏமா இவ்வளோ ஸ்டைலா இருக்க, என்னமா சீரியஸான ரோலா பண்ற கேட்டாரா? ஆமா. அப்புறம் என்னோட ஃபோன் கேஸ் நான் ஃபோட்டோ எடுக்க கொடுத்தேன், ஃபோன் கூட ஜொலிக்குதுமா அப்படின்னு சொன்னாரு. வேர்ஸ் மை ஃபோன். இது பார்த்துட்டு யாரும் போட்டோ எடுத்தாங்க இதுல இப்படி. இட்ஸ் லைக் யார் ஃபோன் இது, ஃபோன் கூட ஜொலிக்குதுமா அப்படின்றாரு. எனக்கு இட்ஸ் ஆல் ஸ்மால் மொமெண்ட்ஸ். இட்ஸ் வெரி வெரி ஸ்வீட். அதெல்லாம் இங்கேயும் இருக்கு, இதுலயும் நோட் பண்ணிருக்கீங்க. ஆல்வேஸ் வெயிட், ஐ ஷோ யூ தி நோட்ஸ் ஆல்சோ. தேங்க் யூ ஃபார் தட். அந்த மொமெண்ட்டை படிக்கிறதுக்கு இல்ல படிப்பேனான்னு சொல்ல, பட் இட்ஸ் வெரி ஒரு அக்மார்க்கு ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கேன். நேருக்கு நேர் ஆப்போசிட்ல பார்க்கறேன். I don't know, I'm not able to find it. One second. Because அவ்வளோ இருக்கு. Meeting Rajini sir for the second time. அது நோட் அதுல இருக்கு. You can read this also. This was in the dubbing studio. படிக்கலாமா? Yeah. அது ஆனா words எல்லாம் okay. What the dubbing studio I felt it speed. He said hello ma, hugged me. எப்பா இட்ஸ் ஆல் ரியல். He was like பா ராயன்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஐயோ சூப்பர், இந்த படத்துல சூப்பர்மா. இல்ல சும்மா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா உனக்கு, அடுத்த விஜயசாந்த் அப்படிதான் சொன்னாங்க. ஓகே நீங்க ராயன் பாத்தீங்களா? பா என்ன பெர்ஃபார்மன்ஸ். டைரக்டர்ட்ட அது கேட்டாங்க. ஓ ஞானவேல் சார். he was asking the director. He also said நான் அமிதாப் எல்லாம் இவங்களுக்காக தான். நான் அமிதாப் அந்த மாதிரி he said. Yeah. Was with me. I took a picture with then Boo is my brother. நீங்க seriously wanted to said one தனியா with தம்பி. ஓகே போட்டோ. Yeah. நீ அது ஓகே. He was like என்ன நீங்க சொன்னது இருக்கு. He was like என்னமா இவ்ளோ கிளாமரஸா இருக்க, எல்லாம் சீரியஸா ரோல்ஸ் பண்றீங்க அப்படிதான் சொன்னாரு. Okay then all photographer was taking a picture and ஆஹா
வாட் அ டே. அந்த ஃபோன் சொல்லிக்கிற மூமெண்ட் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. எல்லாமே Thank you for this. Thank you. So I always write down whatever Okay. I feel is very special in my life. ஏன்னா இதெல்லாம் டப்புன்னு I don't have a very great memory. டப்புன்னு மறந்துடுவேன் நான். So I either write it down in my notebook or I write it in the notes. Super. So this is something that I wrote after the time I met him in the car. I just wrote it. ஓகே, தப்பா எடுத்துலாம் பரவாயில்ல, செம்ம பொறாமையா இருக்கு. செம்ம பொறாமையா இருக்குது. ஓகே, இப்போ அந்த மூமெண்ட் இருக்கும், ஆன் ஸ்பாட் மூமெண்ட்டே நோட் பண்ணதெல்லாம் ஒன்று இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த படையப்பா மூமெண்ட், அண்ணாமலை அருணாச்சலம் மூமெண்ட்லாம் ஸ்க்ரீனில் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணது இருக்கும். ஆன் ஸ்பாட்ல நம்ம ஒன்று பேசணும், அதுக்கு அவர் டெலிவரி பண்ணாரு, படத்துல கேரக்டரா மாறி ஒன்று பண்றோம். ஆக்சுவலி அதுல ஒரு சீன் we were acting. அப்போ வந்து சார் வந்து ஒரு டயலாக் சொல்றாங்க. அதுல கடைசியா வந்து ஓகே ஃபைன் கட் ஆயிடுச்சு. அந்த டயலாக் சொல்லி முடிச்சு கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதே ஷார்ட் வேற ஆங்கிள் இருந்து போகும்போது என்னை கூப்பிட்டு துஷாரா உங்க கேரக்டர் என்ன, கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு, சரண்யா சார் அப்படின்னு சொன்னேன். சரண்யா ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அதே டயலாக் சொல்றாரு. கடைசியில சரண்யா அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. இம்ப்ரோவைசேஷன். ஓகே. அந்த he actually inspires me. ஓ இது இப்படி கூட சொல்லலாம்ல. It is adding more value to that character. It is adding more value to that scene. I think experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அவர் அங்க இருக்காரு. ஆப்போசிட் கேரக்டர் வேல்யூ பண்ற விதத்துல. வேல்யூ பண்றதை விட அந்த இடத்துல அவர் அதை யோசிச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் அந்த பேரை ஆட் பண்ணா அது யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் I don't know. அதான் ஸ்பார்க். அதான் நிறைய கத்துட்டே இருக்கேன் நான். அதான் ஸ்பார்க், அதான் தலைவர். வெரி நானுமே எப்பயுமே ஸ்ட்ராங் கிடையாது. ஐ பிரேக் டவுன். எனக்கு பயம் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. தலைவர் அவர் பேசும்போது எல்இடில உங்களை காமிச்சிட்டு இருந்தாங்க, அவ்வளோ எமோஷனலா. எனக்கு இப்ப கூட ஒரு மாதிரி ரஜினி சார் உட்காந்துருக்க ரோல எனக்கும் ஒரு சேர் என் பேர் போட்டு இட் வாஸ் சரியல். நம்ம ஒரு 3வது ரோ 2வது ரோ அப்படி கூட வச்சுக்கலாம். நான் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். ஓகே. அன்னைக்கு தான் எங்க அப்பாவும் வந்திருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம். சார் பேசிட்டு இருக்கும்போது அது முடிச்சிட்டு நான் திரும்பி பார்த்தது எங்க அப்பா தான். அப்படியே and he was very emotional. ஓகே. I think நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK start from 19 lakhs, 2 BHK start from 30 lakhs. For more details, contact in description.